பிரித்தானியாவில் உள்ள மில்லியன் கணக்கான வங்கி வாடிக்கையாளர்களை அதிர வைக்கும் புதிய மோசடி பொறி ஒன்று அம்பலமாகியுள்ளது. உங்களது வங்கி அட்டை திருடப்பட்டால் உடனடியாக அதை ரத்து செய்துவிட்டு புதிய அட்டையை வாங்குவதுதான் வழக்கம். ஆனால் புதிய அட்டை வந்த பின்னரும் மோசடியாளர்களால் உங்களது பணத்தை தொடர்ந்து திருட முடியும் என்ற அதிர்ச்சி தகவலை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பான விச் வெளியிட்டுள்ளது. வங்கிகள் எமது வசதிக்காக அறிமுகப்படுத்திய ஆட்டோமேட்டிக் பில்லிங் அப்டேட்டர் என்ற ஒரு விசேட தொழில்நுட்பமே இந்த மோசடிக்கு காரணமாக மாறியுள்ளது. பொதுவாக நாம் எமது கார்டுகளை மாற்றும் போது நெட்ஃபிளிக்ஸ் அல்லது அமேசான் போன்ற கணக்குகளில் புதிய கார்டு விவரங்களை தானாகவே அப்டேட் ஆகிவிடும். ஆனால் இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் மோசடியாளர்கள் உங்களது பழைய கார்டு விவரங்களை ஏதாவது ஒரு ஆன்லைன் கணக்கில் சேமித்து வைத்திருந்தால் நீங்கள் கார்டை ரத்து செய்தாலும் புதிய கார்டு விவரங்கள் அவரது கணக்கிற்கும் தானாகவே மாறிவிடுகின்றன. இது குறித்து விச் அமைப்பு நடத்திய ரகசிய ஆய்வில் பிரித்தானிய வங்கிகளிடையே இதை கையாள்வதில் பெரும் குளறுபடிகள் இருப்பது தெரிய வந்துள்ளது. ஸ்டார்லிங் போன்ற சில வங்கிகள் மோசடி நடந்தால் இந்த சேவையை உடனடியாக நிறுத்திவிடுகின்றன. ஆனால் பல முன்னணி வங்கிகளில் வாடிக்கையாளர்களால் இந்த தானியங்கி சேவையை தாங்களாகவே நிறுத்த முடியாது என்பது அம்பலமாகியுள்ளது. இது குறித்து HSBC, லாய்ட்ஸ் மற்றும் விசா மாஸ்டர் கார்டு நிறுவனங்கள் விளக்கம் அளித்துள்ளன. இந்த தொழில்நுட்பம் வாடிக்கையாளர்களின் வசதிக்காகவே உருவாக்கப்பட்டது என்றும் இதில் மோசடிகள் நடப்பது மிகவும் அரிது என்றும் தங்களது பாதுகாப்பு விதிமுறைகள் மோசடிகளை தடுத்துவிடும் என்றும் அவை கூறியுள்ளன. இருப்பினும் வங்கிகளின் வெவ்வேறு கொள்ளைகள் காரணமாக வாடிக்கையாளர்கள் தொடர்ந்து ஆபத்தை எதிர்நோக்குவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். உங்களது கார்டில் ஏதேனும் மோசடி நடந்து புதிய கார்டை கோரும் போது மோசடியாளர்களின் கணக்குகளோடு உள்ள தொடர்பை முற்றாக துண்டிக்கும்படி உங்களது வங்கியிடம் பிரத்யேகமாக வலியுறுத்துங்கள். அத்துடன் புதிய அட்டை வந்த பின்னரும் உங்களது வங்கி கணக்கு விவரங்களை தொடர்ந்து கண்காணித்து சந்தேகம் இருந்தால் உடனடியாக உங்களது வங்கிக்கு தெரியப்படுத்துவது அவசியமாகும்.